வணக்கம், நான் தான் உங்கள் ரோட்மேன் நான் பேசுகிறேன். இன்றைக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ வந்து அதாவது NS 160 தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்டு இந்த வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஃபேன்ஸ் இந்த வெஹிக்கிளுக்கு இருக்காங்கன்னு. அண்டு நிறைய பேர் லைக் பண்ணுறாங்க. NS 200 போகலனாலும் NS 160 போகலாம், ஏன்னா பெட்டர் மைலேஜ் அண்டு லுக்ஸ் வைஸ் பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் இந்த வெஹிக்கிள். அந்த வெஹிக்கிளை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டான்னு வந்து நிற்கும். அண்டு வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் பற்றி பேசிடலாம். அதாவது இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா 160.03 cc வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த வெஹிக்கிளில் ஹார்ஸ் பவர் வந்து பார்த்திங்கன்னா 17.03 ஹார்ஸ் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு 14.6 Nm டார்க் வந்து இந்த வெஹிக்கிளில் அவைலபிளாக இருக்குது. அண்டு ரைடிங் ஸ்டைல் அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிமிலராக NS 200 மாதிரி தான் இருக்கும் ரைடிங் ஸ்டைல்லாம். அண்டு பவர் வந்து ஆல்மோஸ்ட் NS 200 மாதிரி இருக்கும். பட் NS 200 மாதிரி பர்ஃபார்ம் வந்து பண்ணாது. நீங்கள் வந்து மைலேஜ் எதிர்பார்க்குறீங்க அண்டு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு காம்பர்ட்டான உங்களுக்கு ரைடிங் பைக் வந்து வேணும், ஐ மீன் நேக்கட் ஸ்போர்ட்ஸ் வந்து வேணும்னா நீங்கள் தாராளமாக NS 160 வந்து கன்சிடர் பண்ணலாம். அண்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா ஒத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் EOSD ஃபோக்ஸ், ஐ மீன் அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்து இந்த வெஹிக்கிளில் கொடுத்துருக்காங்க. லாங் ட்ரைவுக்குலாம் சூட்டபுளாக இருக்கும் இந்த சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா. அண்டு ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 300 mm டிஸ்க் பிரேக்கு அண்டு 100/80 இந்த 17 inch வீல் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்டு பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 130/70 17 inch அண்ட் ஆல்சோ நைட்ரோ மோனோஷாக் சஸ்பென்ஷன் வந்து ரியலில் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் பெட்டர்னு சொல்லலாம். NS 200லேயும் சிமிலராக 2024 இப்போ வந்த வெஹிக்கிளில் வந்து சேமாக இருக்கிற ஹார்ட்வேர்ஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் டுவல் சேனல் ABS வந்து கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து 230 mm டிஸ்க் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஓகே, தென் ஃபியூல் டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 12 liters ஃபியூல் டேங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த வெஹிக்கிள்லேயும் டுவல் சீட் வந்து அவைலபிளாக இருக்குது, விச் இஸ் 200லேயும் டுவல் சீட் தான் கொடுத்துருப்பாங்க. 805 mm ஹைட் வந்து இருக்குது, இவ்வளோ லென்த் வந்து கொடுத்துருக்காங்க 805 mm. அண்டு கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வண்டியோட கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 152 kg வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் பற்றி பேசலாம். இன்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கூல்டு இன்ஜின் வந்து இந்த வெஹிக்கிளில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ ஃபியூல் இன்ஜெக்ஷன் அண்ட் E20 ஃபியூல் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து சப்போர்ட் பண்ணுது. NS 160 should you consider this bike அப்படின்னு எனக்கும் டவுட்டாக தான் இருக்குது. நீங்கள் கன்சிடர் பண்ணுவீங்களான்னு. நிறைய பேர் NS 200 போயிடுவீங்க. NS 200 வாங்கிட்டு அப்புறம் நீங்களும் யோசிப்பீங்க ஏன்டா இந்த வெஹிக்கிள் வாங்கலைன்னு. விச் மீன் நீங்கள் NS 200 வாங்கினீங்கன்னா மைலேஜ் கிடைக்காது. பட் NS 160 கேட்டிங்கன்னா உங்களுக்கு மைலேஜும் கிடைக்கும் அண்ட் ஆல்சோ சிமிலராக இருக்கும் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1.36 lakh வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நீங்கள் ஆன் ரோடு போனீங்கன்னா 1,70,000 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ இந்த வெஹிக்கிளோட சிசி பொறுத்த வரைக்கும் பிரேக்கிங் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஓகே ஃபேம், இந்த வண்டியோட ஃபுல் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து காமிக்கல, அதுவும் காமிச்சிடுறேன். இப்போது வாங்க பார்க்கலாம். அப்படியே வாங்க. எக்ஸாஸ்ட் நோட்டு வந்து டிஜிட்டல் கன்சோல் அப்புறம் ஆல் LED செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வண்டியோட ஸ்பெஷலு. இப்போது 2024 வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சா? எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ ஹாரன் சவுண்டு அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு கில் சுவிட்சு அண்ட் ஆல்சோ லைட் வந்து ஆன் பண்ணுறதுக்கு இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. BS6லலாம் லைட் ஆன் பண்ணுறது கொடுக்கல, இங்கே கொடுத்துருக்காங்க, விச் இஸ் பெட்டர்னு சொல்லலாம். அண்டு செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் இங்கே இருக்குது, செல்ஃப் ஸ்டார்ட் ஆகும். அண்டு மோடு வந்து இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோடு MSன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கன்சோல் வந்து இங்கேயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இங்கேயும் பட்டன் கொடுத்துருக்காங்க. பஜாஜ்லேயே ஒரு ஆப் இருக்குது ப்ளூடூத் கனெக்டிவிட்டின்னு, அதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதில் வந்து DRLs LED DRLs வந்து அவைலபிளாக இருக்குது. ஆன் பண்ணி காமிக்கிறேன் இருங்க.
ஆன் ஆக மாட்டேங்குது. ஆன் ஆயிடுச்சு. ஆன் பண்ணால் தான் இந்த டிஆர்எஸ் வந்து எரியும்னு நினைக்கிறேன். கீ ஆன் பண்ணாலே எரிய மாட்டேங்குது. ஐ மீன் வண்டி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் ஆல்சோ எல்இடி இண்டிகேட்டர்ஸ், ஆல் எல்இடி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு ஏதோ இது எனக்கு பிடிக்கல இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா. பட் 2024 இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி கான்செப்ட்னால இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஐ திங்க் எனக்கு டாமினார் அந்த மாடிஃபை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம். அது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அண்ட் ஆல்சோ பேக்கில் வந்து டைல் வந்து இது ஸ்மால் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் லென்த்தாக இருக்குது. அண்ட் ஆல்சோ இண்டிகேட்டர்ஸ் எங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் இந்த வெஹிக்கிளில் வந்து கிக்கர் ஆப்ஷனும் இருக்குங்க. கிக்கரும் இருக்குது இந்த வெஹிக்கிளில். பெனிஃபிட்ஸ் ஆஃப் NS 160 ஆல் எல்இடி செட்டப்ஸ் அண்ட் கிக்கரும் இருக்குது இந்த வெஹிக்கிளில். ஓகே ஃபேம், இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் நான் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் ஆல்சோ வண்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது NS 160 ஆர் NS 200 வாங்குறதா இருந்தால் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃபேம், see you later in next video. Bye.